a shadow or is it a ghost? It is scary, I left my sweat behind, tears in the eye, I stand numb. Bay, வருது பேய், பயம் கண்ணுல. பேய், வருது பேய், ஓடாவா, ஒளியாவா, தெரியல. பேய், வருது பேய். In the dream I see a shadow, absence of light and the demon arrive. Scary sounds which leaves my brain numb. I shiver in fright and I don't see a light. Bay, வருது பேய், கொல்லிவாய் பேய், அக்கோரல் பேய், தெரியல. பேய், வருது பேய், காப்பாத்த யாரும் இங்க அருகில. பேய், வருது பேய். வெல்கம் டு பேய் கதைகள். வழங்குவது உங்கள் பிரீதா சரவணன். ஹலோ வியூவர்ஸ், நம்ம உண்மையா நடந்ததுன்னு சொல்லப்படுற பேய் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிராமத்திலையும் நம்ம கலாச்சாரத்திலையும் இருக்கிற அர்பன் லெஜெண்ட்ஸ், அதாவது பேய் கதைகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. இன்னைக்கு நம்ம பேய் கதைகளில் பார்க்க போகிறது ஊட்டி ஃபர்ன் ஹில் ஹோட்டலை பற்றினது. இது ஒரு அமானுஷ்யமான ஹோட்டல். இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாலிவுட் மூவி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மூவியோட பேரு ராஸ். அந்த படம் எடுக்கும் பொழுதே அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கும் காஸ்ட்டுக்கும் ஒரு அன்ஈஸியான ஃபீலிங் இருந்தது. ஒரு நாள் ஒரு ஹார்டான ஷூட்டுக்கு அப்புறம் அந்த என்டையர் க்ரூ மெம்பர்ஸ் ஹோட்டலில் படுத்து தூங்கினாங்க. அப்போ மொதல் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் நகர்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க யாருக்குமே தூக்கம் வரல. ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வந்த டிஸ்டர்பன்ஸ் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே அவங்க ஃபோன் எடுத்து அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் காலையே எடுக்கலை. அவங்க ஃபோன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாலும் ஃபோன் போகலை. அடுத்த நாள் காலையில் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்போ ப்ரொடியூசர் போய்
இந்த மாதிரி பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நான் நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னாரு. அவங்க அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காத மாதிரி, ஓ என்னாச்சுங்க அப்படின்னாங்க. இரவில் நாங்கள் தூங்கும் பொழுது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. சத்தம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஹாண்டிங்கான நாய்ஸஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட், இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போந்தான் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை கொஞ்ச நாள் மூடியே வச்சுருந்தாங்க, இந்த ஹாண்டிங்கான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காக. ஆனாலும் ஊட்டி ஃபர்ன்ஹில் ஹோட்டல் ஒரு ஹாண்டட் ஹோட்டல். அடுத்த வாரம் இதை விட சுவாரஸ்யமான ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறோம். பேய் கதைகளை கண்டினியூஸாக பாருங்கள். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.